துக்கத்தோடு பாரத்தோடு கூட இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு கத்த சகலத்திலும் போதுமானவராய் ஆறுதல் தேவனாய் கத்த செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டுக்காரன் நடத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஆண்டவர் அனைத்து ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாகர்கோவில் டிவிஷன் தளபதி ஐயாவுக்காக, மாகாணத்திலிருந்து கடந்து வந்திருக்கிற அருமையான ஹெச்ஆர்டி சென்டர் ஆண்டவர் ஹெச்ஆர்டி செக்ரட்டரி ஐயாவுக்காக, யுவான்ஜிஸ்டுக்காக மற்றும் அனைத்து டிவிஷனுடைய ஆண்டவரை டிவிஷனல் தளபதிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் அங்கத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துங்க ஆண்டவர். இதே போன்ற ஒரு நாள் எங்களுக்கு உண்டு, அதற்கு என்று சொல்ல எங்களையும் கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆறுநேமுடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய பாடல் புத்தகத்திலே ஒரு பாடலை நான் பாடுவோம். 350வது பாடல். பாதை காட்டும் மாயகோவா பரதேசியான நான், பலவீனன் அறிவீனன் இவ்வுலோகம் காடுதான், வானகாரம் தந்து என்னை போஷியும். 350வது பாடல். அனைவரும் எழுந்து நின்று நான் பாடுவோமே. பாதை காட்டும் மாயகோவா பரதேசியான நான், பலவீனன் அறிவீனன் இவ்வுலோகம் காடுதான், வானகாரம் வானகாரம் தந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றை நீர் திறந்து தாருமே, தீபமேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே, வல்லமீட்பா வல்லமீட்பா என்னை தாங்கும் இயேசுவே, சாவினந்த தாரோமந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேரும் மோட்சத்தில், கீத வாழ்த்து கீத வாழ்த்து உமக்கென்றும் பாடுவேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற லெப்டினன்ட் கர்னல் பரமதாஸ் ஐயாவுடைய இந்த செய்தியை அறிந்து இங்கே கடந்து வந்திருக்கிற அனைத்து ஊழியக்காரர்களையும் குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த நல்லடக்க ஆராதனை நடத்தும்படியாய் நம்மத்திலே அமர்ந்திருக்கிற நாகர்கோவில் டிவிஷன் தளபதி ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு கூட மாகாணத்திலிருந்து கடந்து வந்திருக்கிறதான ஹெச்ஆர்டி செக்ரட்டரி ஐயா அவர்கள், மேஜர் எபனேசர் ஐயா அவர்களையும் குடும்பத்தின் சார்பாக டிவிஷன் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அதோடு நம்மோடு கூட இருக்கிறதான மேஜர் ஸ்டீபன் ராஜ் அவர்களையும் இவாஞ்சலிஸ்ட் அவர்களையும் குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அழகை டிவிஷனல் கமாண்டர் மேஜர் ஜெயசேகர் ஐயா அவர்களையும் டிவிஷனுடைய ஸ்டாஃபுகளையும் மற்றும் மார்த்தாண்டம் டிவிஷனுடைய தலைவர்கள், தக்கலை டிவிஷன் தலைவர்கள் மற்றும் இங்கே கடந்து வந்திருக்கிற அனைத்து ஊழியக்காரர்களையும் அன்பு குடும்பத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அருமை ஐயாவுடைய வாழ்வை குறித்து நம்ம எல்லாரும் அறிவோம். ஆண்டவர் தொடர்ந்து அன்பு குடும்பத்திற்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தொடர்ந்து கட்டளிடும்படியாக நீங்கள் அனைவரும் ஜெப சந்தையோடு கூட இருக்கும்படி அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து மீதியான பாகங்களை அன்புக்குரிய டிவிஷன் தளபதி அவர்கள் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு வந்திருக்கின்றதான நம்முடைய இரட்சணிய சேனை வீரர்களை
பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து டிவிஷனல் கமாண்டர்ஸ்களையும், எல்லா டிவிஷனல் ஸ்டாஃபுகள் மற்றும் ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்கள், வந்திருக்கிறதான பல படைத்தலங்களிலிருந்து வந்திருக்கிறதான அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புக்குரிய லெப்டினன்ட் கர்னல் பரமதாஸ் ஐயாவினுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை நான் அன்போடு கூட நான் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அநேகர் அவரோடு கூட பணி செய்தவர்கள் இங்கு நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த ஒரு முழு விழிப்புணர்வோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். அவர்களோடு பணி செய்தவர்கள், அவர்களோடு நெருங்கி பழகியவர்கள், எங்களை காட்டிலும் அவரை குறித்து நன்றாக அறிந்தவர்கள், அவருடைய வாழ்வை குறித்து அவருடைய இந்த உத்தியோகஸ்த இந்த வரிசையிலே அவரோடு நெருங்கி பயணித்த அநேகர் நீங்கள் இங்கு இருப்பீர்கள். ஆயினும் இந்த நாளிலே அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும்படிக்காக, இரட்சணிய சேனையினுடைய உயர்ந்த மரியாதையை நாம் அவருக்கு செலுத்தும்படிக்காக நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். ஆகையினாலே முடிவு வரைக்கும் சற்று பொறுமையோடு நாம் அமர்ந்திருப்போம். முதலாவது இந்த ஆராதனைக்கு நாம் அடுத்த பாகத்திற்குள்ளாய் நடத்துவதற்கு முன்பதாக நான் நம்முடைய மாத்தாண்டம் டிவிஷன் கமாண்டர் மேஜர் ஒய் செல்வம் ஐயா அவர்கள் வந்து இந்த குடும்பத்திற்காக இந்த ஆராதனையின் முழு பாகத்திற்காக நான் செபிக்கும்படிக்காக அன்போடு நான் அழைக்கின்றேன். அவர்களே ஒரு பல்லவியை பாடி நம்மை ஜெபத்திலே வழி நடத்தும்படிக்காக நான் அன்போடு கண்களை முடிஞ்ச மாறுதல் சாரும் வண்ணம் நான் விடத்திருக்கையும் தேவனின் கையை நடத்தும் நடத்துவார் தம் கையாலே நடத்துவார் அவரை நேராய் பின் செல்வேன் தம் கையாலே நடத்துவார். நல்ல தகப்பனே, உமது பிள்ளைகளாய் நாங்கள் உள்ளம் உடைந்தவர்களாய் இருதயம் நொறுங்குண்ட மக்களாக எங்களோடு இரட்சணிய சேனை ஊழிய வரிசைகளை பயணித்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்ட ஆண்டவரே, எங்கள் உடன் ஊழியக்காரர் இரட்சணிய சேனையில் உன்னதமான பணிகளை செய்து ஓய்வு பெற்று இளைப்பாரி இந்த நாளில் தம்முடைய உன்னதமான ராஜ்யத்திற்கு நீர் வேண்டும் என்று அழைத்துக் கொண்டதான லெப்டினன்ட் கர்னல் பரமதாஸ் ஐயாவுடைய இந்த இறுதி அடக்க ஆராதனையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது மகன் தாயின் கருவில் உருவான நாள் முதல் நீர் உம்முடைய பிள்ளையை முன்குறித்து உன்னதமான மார்க்கம் இரட்சணிய சேனையிலே ஒரு ஊழியக்காரனாக நீர் அழைத்து தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி வித்தியாசமான நிலைகளிலே ஊழியத்திலே நீர் பயன்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இறுதியாய் இந்த மாகாணத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரமையா பர்சனல் செக்ரட்டரியா இருந்து பணி செய்து ஓய்வு பெறுகின்ற பாக்கியத்தை தந்தீர். டிவிஷனல் தளபதியாய் இருந்து பணி செய்கிற பாக்கியத்தை தந்தீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய உன்னதமான ராஜ்யத்திற்கு உம்முடைய மகன் தேவை என்று நீர் விரும்பினபடியினால் நீர் அவர்களை அழைத்துக் கொண்டீர். ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய உள்ளத்திலே துயரங்கள் இல்லாமல் இல்லை, வேதனைகள் இல்லாமல் இல்லை. நாங்கள் ஆண்டவரே ஆனா துயரத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டையா. என் ஆண்டவர் சொன்னீரல்லவா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன எங்கள் பரம தகப்பனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் குறிப்பாக அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே துயரத்தில் இருக்கிறதான எங்களுடைய கண்ணலம்மா அவர்களுக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகளை நீர் தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய், மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காய், ஆண்டவருடைய சகோதர சகோதரிகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை தேற்றும் ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன் என்று சொன்னீர் அல்லவா, மை சமாதானத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே, யோவான் 14 அதிகாரம்
18வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் எங்கள் அருமையான கன்னலையா இல்லாத அந்த வெற்றிடத்தில் இன்று முதல் நீர் இருந்து உடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மரணத்தின் நிமித்தமாய் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறதான ஊழியக்காரர்கள், ஆண்டவரை விசுவாசிகள், திருச்சபை மக்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்காக நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாகர்கோவில் டிவிஷனல் தளபதிக்காய், அவருடைய பரிவாரங்களுக்காய், மாகாணத்தின் பிரதிநிதிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற ஆறுதல் நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தேற்றட்டும், ஆறுதல் படுத்தட்டும், சமாதானத்தை கட்டளையிடும். தொடர்ந்து ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த ஆராதனையிலே, இந்த நம்முடைய லெப்டினன்ட் கர்னல் பிரமதாஸ் ஐயாவினுடைய இந்த ஆராதனையிலே மாகாணத்தின் சார்பாக நம் நடுவிலே வந்திருக்கிறதான நம்முடைய மாகாணத்தினுடைய HRD செக்ரட்டரி மேஜர் ரேனோ செபனேசர் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அதுபோல நம்முடைய மாகாணத்தினுடைய இவாஞ்சலிஸ்ட் மேஜர் ஸ்டீஃபன் இங்கே இருக்கிறார்கள். நம்மோடு கூட என் அருகிலே நம்முடைய அழகபாண்டிபுரம் டிவிஷனல் தளபதி மேஜர் ஜெயசேகர் ஐயாவும் அவரோடு கூடதான அவருடைய டிவிஷனல் ஸ்டாஃபும் வந்திருக்கிறீர்கள். எல்லா கர்னல்மாரும் இங்கே இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். மிகுந்த பெருமைக்குரியதான, பாராட்டுதலுக்குரியதான ஒரு நிகழ்வு. எல்லா டிவிஷனல் தளபதிமார்களும் வந்திருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். எல்லா டிவிஷனல் ஸ்டாஃபுகளும் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துவதோடு, இத்தகைய ஒரு நிகழ்ச்சியிலே நாம் இன்றைக்கு நம்முடைய காலையில் அதிகாலையிலே அவருடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு நம்முடைய மாகாண தளபதி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். அவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்பொழுது என்னுடைய செய்தி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் துரிதமாக மத்தியானத்திற்கு முன்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்தபடியினாலே அவருடைய சரீரத்தை வந்து பார்க்க முடியவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். அவருடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். லெப்டினன்ட் கர்னல் ரத்னம்மாவுக்கு அதை சொல்லியிருக்கிறார்கள். மறுபடியும் உங்களை வந்து சந்திப்பார்கள். உங்களோட ஜெபிக்க அவர்கள் பிரியப்படுகிறார்கள். மத்தியானத்திலே நம்முடைய மாகாண தளபதி வேறொரு அலுவலாக அவர்கள் அவசரமாக புறப்பட வேண்டியிருந்தனாலே சொல்லுங்கள், நான் மறுபடியும் வந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய மாகாண தலைமையத்தில் உள்ள அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸும் தங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதனை சாட்சிகரிக்கும்படிக்காக இன்றைக்கு நம்மத்திலே மாகாணத்திலிருந்து 2 பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட நம்ம இங்கே இருப்பது இந்த ஆராதனைக்கு சிறப்பு. சமயம் நீண்டு கொண்டு போகிறது. ஏற்கனவே மாலை பொழுதாகிவிட்டது. ஆகையினாலே ஒரு சில பேர் ஐயாவை பற்றி ரொம்ப பேசுவதற்கு ஏராளம் காரியங்கள், ஏராளம் சம்பவங்கள் உங்கள் உள்ளத்திற்குள்ளே இருக்கும். ஆனாலும் நான் உங்களிடத்திலே தாழ்மையோடு விண்ணப்பித்து கேட்டுக்கொள்வது, உங்களை பேச அழைக்கின்றவர்கள் தயவு செய்து 1.5 நிமிடம் அல்லது 2 நிமிடம் அதற்குள்ளாலே பேச முடியுமானால் தயவு செய்து அவர்களை பற்றிதான வாழ்க்கையினுடைய மிக என்னை கேட்டால் அவர் என்னை பற்றி சொன்னதான விஷயம் நான் 2 வார்த்தையில நான் சொல்ல முடியும். அப்படி அவரிடத்துல பிடித்த 2 விஷயங்களை இந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக அவரை பாராட்டி, அவருடைய சேவையை பாராட்டி பேசுகிறவர்கள் நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி கேட்கிறேன். முதலாவது நம்முடைய மேஜர் வேதம்மா தாசையா அவர்கள் இருக்கிறாங்களா? ஆமாவாங்க. அவர்கள் வந்து சுருக்கமாக பேசுவார்கள். அதை தொடர்ந்து நம்மத்தில் இருக்கிறதான லெப்டினன்ட் கர்னல் ஆல்ஃபிரட் ஐயா அவர்கள் வந்து பேசுவார்கள். தொடர்ந்து நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என்னுடைய சகோதரனுடைய இந்த பாடிக்கு முன்பாக நின்று ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இளந்தேடி சபையிலிருந்து நாங்கள் 6 பேர் எங்களுடைய தெருவில் அடுத்தடுத்த வீட்டிலிருந்து 6 பேர் கர்த்தருடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆண்டவர் எங்களை அழைத்து அவருடைய பாதையிலே நடத்தினார். இந்த நாளில் எனக்கு முன்பாக இந்த பெட்டியில் இருக்கிறதான சகோதரன் ஊழியத்திற்கு அழைப்பதற்கு என் சகோதரனுக்கு சிறு வயதிலே ஒரு பலகீனம் ஏற்பட்டது. அடிக்கடி அவனுக்கு வெட்டு வரும். அப்பொழுது எங்கள் சித்தையும் சித்தப்பாவும் அவனை நான் ஊழியத்திற்காக அனுப்புவோம் என்று பொருத்தனை பண்ணி செஞ்சவித்தார்கள். அதற்கு பிற்பாடு அவனுக்கு எந்த பலகீனங்களும் ஏற்பட்டதில்லை. பரிபூர்ண சுகத்தோடு காணப்பட்டான். ஆகையினாலே அவனை ஊழியத்திற்கு அனுப்பினார்கள். கர்த்தர் அவனை இந்த கிராமத்திலிருந்து தெரிந்து கொண்டு அற்புதமாய் பயன்படுத்தினார். ஊழியத்தின் பாதையிலே பல விதத்திலும்
அவனை நேர்த்தியாய் நடத்தினார், உயர்த்தினார். கர்த்தருக்குள் அவன் எல்லா வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். குடும்ப வாழ்க்கையில நல்ல துணையை கொடுத்தார், நல்ல மக்களை கொடுத்தார், பிள்ளைகளை நல்ல நிலைமையில ஆக்கி வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதிரி நான் சாமுல் ராஜும் என்னுடைய சகோதரன் தான். அவனே ஆண்டவர், அவனுக்கு அப்பா அம்மாவுக்கு நிறைய வருஷம் குழந்தை இல்லாததுனால பொருத்தனையோடு அவனை ஆண்டவரிடத்திலே பண்ணி கேட்டுக்கொண்டார்கள் ஊழியத்திற்காக. அவனை ஆண்டவர் உலகத்திலே பல வழியிலும் பயன்படுத்தினார். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு ஊழியத்திற்கு அனுப்பினார்கள். கர்த்தர் அவனை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். கால்பட்ட இடங்களெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக்கப்படும் என்று சொல்லி இரு சகோதரர்களும் ஆண்டவருடைய பாதையிலே அநேக மக்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினவர்கள். என்னை விடவும் அவர்களை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அவர்களோடு பணி செய்வதர்கள், அவர்களோடு நெருங்கி பழகினவர்கள் எல்லாரும் இந்த இடத்திலே உண்டு. ஆனால் அவர்களுடைய மரணங்கள் அடுத்தடுத்து அவிதமாகவே காணப்பட்டது. 2 பேருக்கு ஒரே வயது, ஒரே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள். எங்கள் ஆண்டவர் பெரிய இழப்பு இந்த சமயங்களிலே இரு சகோதரை நாங்கள் இழந்து நிற்கும்படியான ஒரு தருணம். ஆனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். முன்னே செல்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாயிருக்கிறது. எங்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிறோம். நான் எனக்கு சாட்சி சொல்லி என்னை நல்லபடியாக பண்ணுவார்கள் என்று நான் என் சகோதரர்களை குறித்து ஆசைத்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு முன்பாக என்னுடைய சகோதரன்மாரை அழைத்துக் கொண்டார். ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த உலகத்தில் பட்ட பாடுகள், வேதனைகள் எல்லாம் போதும். நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் தான். ஆனால் ஊழியத்தின் பாதையில என்னை எங்க அப்பா முதல் பிள்ளையாக ஊழியத்திற்கு அனுப்பினார். எங்க சித்தப்பாவுக்கு எதுவுமே இல்லை. எங்க சித்தப்பா என் தங்கச்சி ஆசீர்வாய் மிக ஆசீர்வாய ஊழியத்திற்கு அனுப்பினார். அப்புறம் அவனையும் ஊழியத்திற்காக அனுப்பப்பட்ட போது எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தால் எங்களுக்கு பின்னால் உள்ள பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து நடத்தினார். இன்று வரையிலும் நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். என்னுடைய அப்பா, என்னுடைய சித்தப்பாமார்கள் இருவரும் இந்த ஆலயத்திலே கர்த்தருக்கு பயந்து நடந்த பிள்ளைகள். இருவரும் ஆலயத்தில் மணி அடித்தவுடன் 3 பேரும் அவர்களுடைய பாடல் சத்தம் தான் இந்த கிராமத்திலே தொலிக்கும். அப்படி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தின பிள்ளைகள். அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்று கர்த்தருக்குள்ளாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கண்டடைய கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் கிருபை செய்வாராக. அருமையான சகோதரர், இந்த அடக்காராதனிலே பங்கு கொண்டிருக்கிறதான அனைத்து ஊழியக்காரர்களுக்கும், மாகாணத்திலிருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கும், டிவிஷன்ல இருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கும், ரிட்டையர்டு ஊழியக்காரர்களுக்கும், அடித்து ஆட்சியில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த விதமான ஒரு அடக்க ஆராதனை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனையோ பிள்ளைகளுக்கு விதமான சிலாக்கியங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இளைய சகோதரனுக்கு ஒரு எத்தனையோ சமயம் பலவீனப்பட்டு அவன் கஷ்டப்பட்ட போதிலும் ஆண்டவர் இந்த நாளிலே எல்லாரும் கூடி அவனுக்கு ஒரு நல்ல அடக்க ஆராதனை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த குடும்பத்திற்காக நீங்கள் அவர் ஜெபித்துக் கொள்ளும்படி வேதம் சொல்லுகிறபடி சகோதர சிநேகம் ஆரோன் சரசிலே ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிற ஔஷத தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்பதாக ஒரு சகோதரனை அந்த ஊழிய வரிசையிலே நிலைநிறுத்துவதற்கு அதனுடைய உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகளாம் அவர்கள் எவ்வளவு ஒரு பாச பிணைப்பும், எவ்வளவு அன்பும், அதில் இருக்கிறதான உணர்வுகளும், அதில் இருக்கிறதான பாச பிணைப்புகள், அது முக்கியமான விஷயம். அது நம்முடைய ஊழிய வரிசையிலே நம்மை நிலைநிறுத்துவதற்கு, கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஆகையினால் அந்த வகையிலே மேஜர் வேதம்மா சொன்ன சாட்சிகளுக்காக நன்றி. தன் சகோதரன் மேல் கொண்ட பாசம், இந்த ஊழிய வரிசையிலே அவரை கொண்டு வருவதற்காக இந்த குடும்பம் செய்திருக்கிற தியாகம் பாராட்ட தகுந்தது. இப்பொழுது கர்னல் ஆல்ஃபிரட் ஐயா அவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம மத்தியிலே இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்திலிருந்து ஊழியத்திற்கு சென்று வெற்றினேசனிலே மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருந்து ஓய்வு பெற்று வாழ்ந்து கொண்டு வந்த நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய
என்னுடைய ஆசான் என்னை ஊழியத்திற்கென்று முதல் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே தேர்ந்தெடுத்த ஒரு நபர் என்று நான் நம்புகின்றேன். அவர் என்னுடைய கிராமத்திலே எங்களுக்கு போதகராக வந்தபோது நான் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பல்வேறு முயற்சி எடுத்து பல வேலைகளிலே நான் சென்றிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே மேஜர் அப்பொழுது லெப்டினன்ட் பரமதாஸ் ஐயா அவர்கள் எங்களுடைய படைத்தளத்திலே ஊழியக்காரராக நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஆவிக்குரிய வழிமுறைகள் எல்லாம் நாங்கள் மறந்து போகவில்லை. ஏராளமான இளைஞர்கள் அவருடைய கையிலே பயிற்றுவிக்கப்பட்டார்கள் அந்த படைத்தளத்திலே. ஆகவே அவர்களை குறித்து பேசுவதிலே ரெண்டொரு வார்த்தைகளை சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே டிசி அவர்கள் இந்த வாய்ப்பை தந்திருக்க அவர் நன்றி சொல்லுகின்றேன். நான் 2 பகுதியாக இதை பிரிக்க ஆசிக்கின்றேன். ஒன்று அவருடைய ஒரு சீசன் அல்லது நான் அவருடைய மாணவன் என்று சொல்லுகின்ற வகையிலே 2 வார்த்தைகளை பேச இருக்கின்றேன். அதற்கு முன்னதாக இங்கே ரட்சணிய சேனை ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தருடைய வெல்ஃபேர் அசோசியேஷன், சால்வேஷன் ஆர்மி ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இங்கே நாங்கள் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த கடன்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தருடைய அந்த நல சங்கத்திலே ஐயா அவர்கள் உறுப்பினராக சேர்ந்தார்கள். நாங்கள் எங்களுடைய இயக்கத்துடைய அல்லது ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவர் லெப்டினன்ட் கர்னல் பொன்னையா அவர்களும் நானும் இன்னும் சில உறுப்பினர்களும் மாதந்தோறும் அவளை சென்று சந்தித்து அவளோடு இருந்து அதிக நேரம் பேசி மகிழ்ந்து ஜெபித்து நாங்கள் வந்த நாட்களை நினைவு கூறுகிறோம். அம்மா அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒழுங்காக சந்தாவை கொடுத்து எல்லா உத்தியோகங்களும் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி விசாரிப்பதிலே மிக கவனமாக இருப்பார்கள். அவர்கள் நாங்கள் விசாரிக்கிறதை விடவும் அதிகமாக எங்களிடத்திலே தொலைபேசி வழியாக பேசி எப்படி இருக்கிறீங்க கேட்டது மாத்திரமல்ல, எனக்கா ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும், சில சமயங்களில் ஒரு வாரத்திற்கு 2 தடவை போன் பண்ணுவார். அதே போன்று எங்களுடைய இந்த வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கின்ற கர்னல் பொன்னையாவிடத்திலையும் கூட நான் பேசும்போது, இன்றைக்கு பரமதாஸ் ஐயா என்னோடு பேசினார், அவருக்காக ஜெபிங்கள் இடத்துல ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே எங்கள் இயக்கத்திலே மிக சுறுசுறுப்பாக மிக ஒத்தாசையாக இருந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து நடத்தின எங்கள் ஐயாவை நாங்கள் இழந்து விட்டோம். நாங்கள் ஒரு மலர் வளையம் அவர்களுக்கு நாங்கள் கண்ணியம் செலுத்தும்படியாக நாங்கள் வைக்க இருக்கின்றோம். வார்த்தை விதமாக சொல்கிறது, death is not an end, death is an entrance to eternal life. மரணம் ஒருபோதும் முடிவல்ல, கடைசி அல்ல. மரணம் பரலோக ராஜ்யத்திற்குள்ள ஒரு வழி, பாதை அல்லது என்ட்ரன்ஸ், நுழைவு. ஆகவே இன்றைக்கு நம்மத்திலே வாழ்ந்து ஆண்டுடைய சிறப்பான பணியை மிக திறமையாக செய்து அடித்துண் பெற்று நல்ல திருப்தி ஆசீர்வாதத்தோடு நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கின்றார்கள். லெப்டினன்ட் கர்னல் பரமதாஸ் ஐயா எங்களுடைய சபையிலே லெப்டினண்டாக இருந்து ஊழியம் செய்த போது நான் ஒரு வாலிபனாக இருந்து அவரோடு ஊழியத்திற்கு எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ என்னைத்தான் அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அவருடைய பேகை நான் தான் வாங்கி சொன்னேன். வீடு சந்திப்பதானாலும் சரி, கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே பாடல் பாடி செல்கின்ற இடமான சரி, எல்லா இடங்களிலும் சென்று ஊழியத்தை செய்வதற்கு அவளுக்கு துணையாக இருந்த காரணத்தினாலே அவருடைய ஊழியம் என்னை கவர்ந்தது. அதிலும் குறிப்பாக ஒரு பாடல் வழியாக ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்வதிலே மிக திறமைசாலி. நடராஜ முதலியாருடைய பாடல் அந்த காலத்திலே அவருடைய பீரியடிலே மிக அந்த 1972, 73, 74 இந்த ஆண்டுகளிலே எங்கு பார்த்தாலும் ஆலயங்களிலே நடராஜ முதலியாருடைய பாடலை தான் நாம் கேட்க முடியும். அதிலே நன்றியால் பாடிவிடுவேன், நல்லவர் இயேசு செய்த நன்மைகள், நன்றியால் பாடுவேன் பாட்டை
எங்களோட ஆலயத்திலே மைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு உடசலான ஒரு ஆலயம். அதிலே பாடும் பொழுது தெய்வ வல்லமை வந்து இறங்குறது போன்ற ஒரு அனுபவம் எல்லாருடைய உள்ளத்திலும் எழுந்ததுண்டு. அப்படிப்பட்ட பாடல் வழியாய் மிக சிறந்த கருத்தாளமிக்க செய்தியை கொடுக்கின்ற, அதிலும் அவருடைய சரீரத்தில் எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு பலத்தையும் பயன்படுத்தி செய்தியை கொடுக்கும் போது உள்ளத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்வு ஏற்பட்டதுண்டு. அதை அனுபவித்திருக்கிறேன் நான். அவருக்கு உடம்புக்கு சரியில்லாத காலத்திலும் கூட மேடையில ஏறினால் அவருடைய சரீரத்தின் பலகீனத்தை அவர் எண்ணி பார்க்கிறது கிடையாது. எவ்வளவுக்கு அதிகமான சக்தி அவரிடத்தில் உண்டு, அவ்வளவுக்கு சக்திகளை பயன்படுத்தி ஆண்டோட ஊழியத்தை செய்த அன்புக்குரிய ஊழியக்காரர். இதே கிராமத்திலே தான் நான் வந்து அவர் ஆனுவல் ஃபெல்லோவில் இருந்தனாலே எனக்கு இன்டர்வியூக்கான அந்த தேதி குறிப்பிடப்பட்டது, எனக்கு ஃபார்ம் கொடுக்கப்பட்டது. அந்த ஃபார்மை ஃபில்அப் செய்வதற்காக ஐயாவிடத்தில் இந்த கிராமத்திலே அவருடைய ஏழை தாய் தகப்பன் இருந்தபோது என்னை அன்போடு பரமதாஸ் ஐயாவுடைய அம்மாவை மறக்க முடியாது. எனக்கு இப்போ நன்றாக ஞாபகம் இருக்கிறது. வீட்டிலே வந்த உடனே என்னை உட்கார வைத்து ஈவினிங்ல நல்ல சாப்பாடு தந்து உட்கார வைத்து உபசரித்து அவரும் அவருடைய அப்பாவும் ஐயாவுடைய அப்பாவும் என்னை அன்போடு நடத்தின முறைகள் எல்லாம் எனக்கு மறக்க முடியவில்லை. அதிலும் விசேஷமாக நான் பல்வேறு இடங்களிலே ஊழியம் செய்த போது எனக்கு நல்ல ஆலோசனை தருவார்கள். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அன்பு இடத்துல உண்டு என்று சொன்னால் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக நான் ஊழியக்காரனாக வந்தபடியினாலே அவருடைய அன்பு என்னை கவர்ந்து கொண்டு எப்பொழுதும் எனக்கு ஆலோசனை தந்தார்கள். ஆகவே அவருடைய ஆலோசனைகள் வழிநடத்திப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு நானும் அவரை போன்று லெப்டினன்ட் கர்னல் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையிலே வருவதற்கான வாய்ப்பு அந்த ஊழியக்காரன் மூலமாக எனக்கு கிடைத்தது என்பதை எண்ணி பார்க்கும்போது நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை ஊழியத்திற்கு என்று அழைத்து என்னை அழகுபடுத்தி நானும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இந்த ரட்சணேசன் என்று சொல்லும் மாபெரும் இந்த திராட்சை தோட்டத்திலே பணி செய்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்த காரணமாயிருந்த அன்புக்கும் பாசத்துக்கும் என் ஆசான் என்னுடைய குரு லெப்டினன்ட் கர்னல் பரமதாஸ் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய இறுதி அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். துக்க சாகரத்தில் இருக்கதான அன்புக்கும் பாசத்துக்குரிய லெப்டினன்ட் கர்னல் ரத்ன அம்மாவுக்கும் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் ஆறுதலும் சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை தேற்றுவார், அரவணைப்பார், காத்து நடத்துவார். ஆமென். ஒவ்வொரு மனிதனும் இறக்கும் போது கட்டாயம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் என்ன செய்யணும், உருவாகணும். ஒவ்வொரு ஆபீசர்ஸ் நாம விசேஷமாக ஒவ்வொரு ஆபீசர் என் மகன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்க மக்களை நான் மறிக்கும் போது என் வாழ்க்கையை ஒரு சின்ன லிட்ரேச்சர் என்ன செய்யணும், நீ உருவாக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர். அடுத்தது நம்முடைய மத்தியில ஐயாவை குறித்து பேசுறதுக்கு லெப்டினன்ட் கர்னல் பொன்னி ஐயா சமயம். எனக்கு பிரியமான வீரர்களே, உத்தியோகஸ்தர்களே, தலைவர்களே, இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தபடினாலே. நான் என்னுடைய தம்பி லெப்டினன்ட் கர்னல் ஏ பரமதாஸ் ஐயா அவர்களை பற்றி 2 வார்த்தை சொல்லாமல் இருந்தால் அது எனக்கு அது நிச்சயமாக அது ஆசீர்வாதம் அல்ல என்று நான் உணர்கிறேன். 1972ஆம் ஆண்டு நான் இளங்கடை புதுச்சேரி ஆகிய சபைகளிலே ஒரு உத்தியோகஸ்தனாக தனிப்பட்ட உத்தியோகஸ்தனாக இருந்தபோது அவர்கள் சம்மர் டைம் அப்பாயின்மெண்ட்டுக்காக எனக்கு கீழாக அவர்கள் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டார்கள். சிறுபிள்ளைத்தனம் அன்றைக்கு அவருடைய அந்த சின்ன பிள்ளைத்தனம் மாறல. வாலிப பிராயத்தில் வந்தாலும் அவர் ஒரு 18-19 இயர்ஸ் அந்த கணக்கில் இருந்தார். அவரை நான் இருந்த ஒரு 2-3 மாசம் அவரை மோல்டு பண்ணதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அன்றைக்கு அவர் என்னை அண்ணன் என்று அழைத்தது இன்றைக்கு வரைக்கும் என்னை அண்ணன் என்றே அழைக்கிறார். நான் அவரை தம்பி என்றே நான் அழைக்கிறேன். அழைப்பு மாத்திரமல்ல, உண்மையிலே நாங்கள் ஒரு அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் சாராவின் சார்பாக அடிக்கடி ஐயா சொன்னதை போல போய் சந்திக்கவும் அவர்களை நாங்கள் ஜெபிக்கவும் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ளே நடந்தது. இதற்கு இடைப்பட்ட காலத்திலே நாங்கள் மாகாண முக்கியஸ்தானத்திலே பணி செய்கின்ற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. அவர்கள் யூத் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார்கள், நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பணி செய்து கொண்டிருந்தேன். நாங்கள் அண்ணா நகரிலே எங்களுடைய வீடு ஏத்தால போற அவருடைய 3 பிள்ளைகள், என்னுடைய 3 பிள்ளைகளும் அண்ணன் தம்பி போல அண்ணன் தம்பியாக
அவர்கள் வாழ்ந்தார். கணல் சுந்தரையா அங்கே உண்டு, அவர்களும் அந்த மற்றும் பரிவாரங்கள் இங்கே அந்த டிஹெச்சியில் பணி செய்தவர்கள் உண்டு, அவர்கள் அறிவார்கள். ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு என்னுடைய கணல் அம்மாவுக்கு திடீர் என்பதாக வயிற்று வலி, கடுமையான வலி. ஃபோன் கிடையாது, அப்போ யாரெல்லாம் சொல்லி பார்த்தோம், யாரும் ஆட்டோ கொண்டு வரதுக்குள்ள வழிகள் இல்லை. அதனால தம்பி அன்னைக்கு இப்படி இருக்குது என்னச்சு, சைக்கிள் எடுத்தாங்க, அவங்கள சைக்கிளை உருட்டினாங்க. நான் பின்னால அவங்களைய தூக்கி அந்த சைக்கிளுக்கு பின்னால கேரியர்ல வச்சு நான் பிடித்து கொண்டு அவர்கள் உருட்டி, அவர்கள் நல்ல வெயிட்டு, வண்டி தூக்கும், ஆனாலும் அதை எவ்வளவோ அழுத்தி பிடித்து பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு வரையிலும் அவர்களை கொண்டு வந்து அதற்கு பின்பதாக பஸ் ஏறி நாங்கள் சிபிஎச்சுக்கு வந்தோம். அப்படி ஆபத்திலே எங்களுக்கு உதவினவர்கள், இப்படிப்பட்ட ஆபத்திலே உதவினவர்கள், அன்பு நிறைந்தவர்கள், எங்களோடு அண்ணன் தம்பியாக நாங்கள் வாழ்ந்தவர்கள். இன்றைக்கும் பிள்ளைகள் என்னை பெரியப்பா என்பதாக தான் அழைப்பார்கள். என்னுடைய பிள்ளைகளும் சித்தப்பா சித்தி என்பதாகத்தான் நிச்சயமாக அவர்கள் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட நாங்கள் உறவிலே உள்ளவர்கள். ஆகையினாலே அவருடைய பிரிவு எங்களுக்கு மிகுந்த வேதனை. காலையிலே என்னுடைய மகள் இளையவள் அன்பு மகன் எட்டியின் மூலமாக அறியப்பட்டு சித்தப்பா மரித்து போனார் என்று சொல்லி எனக்கு சொல்லி அழுதார்கள். எல்லா பிள்ளைகளும் அவருடைய இரங்கலை தெரிவிக்கிறார்கள். கடவுள் இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை அருள்வாராக. நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுத்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பேசியதான எல்லா நம்முடைய உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கடைசியாக நம்முடைய இந்த கிராமத்தின் சார்பாக, இந்த படைத்தளத்தின் சார்பாக மிஸ்டர் சுந்தர் இருக்கீங்களா? நம்ம ஐயாவுடைய மகன், கடைசி மகன் சுந்தர் வந்து 2 வார்த்தைகளை பேசுவார்கள் தன் தகப்பனாரை குறித்து. ஒரு சில வார்த்தைகளோட முடிச்சுட்டு டைம் எடுக்கல. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடியே அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய பிரெயின் அதிகமாக பாதிக்கப்பட்ட பிற்பாடு அவங்களுடைய ஸ்பீச் மெமரி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தது. ஞாபக சக்தி, பேசுறது. எங்களுடைய பசங்களுடைய பெயர் கூட அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெயரை மட்டும் என்னதான் ஸ்ட்ரோக் வந்தால் கூட ஒரு பெயரை அவங்களால மறக்க முடியலை, அந்த ஞாபகத்திலிருந்து அழிக்கவும் முடியலை. அந்த பெயரை அவங்க சொல்லாத நாட்களே கிடையாது. கிட்டத்தட்ட டெய்லி சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன பேசினாலும் அந்த வார்த்தை திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தை த சால்வேஷன் ஆர்மி. கடைசி சில மாதங்கள்ல என்ன கூப்பிடுறது, அவங்க உத்தியோகஸ்தர்களோட கிட்டத்தட்ட 44 வருஷம் நினைக்கிறேன் டிராவல் பண்ணியிருக்காங்க ஆர்மியில. அவங்க ஊழியர்களோட இருந்து என்ன கூப்பிடுறது கூட கடைசி மாதங்கள்ல ஐயா வாங்க, எப்படி இருக்கீங்க, அப்படிதான் பேசுவாங்க. என்னையும் ஒரு ஊழியர், அந்த அந்த மெமரி தான் அவங்க கிட்ட இருந்துட்டே இருந்தது. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிற, லாக்டவுனுக்கு முன்னாடி சென்னையில் என்னோட தனி அறையில் நான் ஒரு நாள் நித்திரையில் இருந்த பொழுது ஒரு தரிசனம் அல்லது கனவுன்னு சொல்லலாம். யாருக்கிட்டையும் அதை நான் ஷேர் பண்ணதில்லை இது வரைக்கும். வீட்டில் அப்பா அப்படியே அமைதியாக யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறாங்க. கடைசி நாட்கள் அப்படி தான் இருந்தாங்க அதிகமாக. நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறோம், யாருக்கிட்டையும் பேசலை. சில நிமிடங்களில் அவங்களுடைய பாடி அண்ட் அந்த ஆத்மா அவங்கள விட்டு பிரிஞ்சு வீட்டில் இருக்கிற அந்த படி வழியாக மேலே அப்படியே போகுது. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவங்க மேலே போக போக அவங்க ஃபேஸ் என்னால் பார்க்க முடியல. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. அந்த கலர் எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, அது என்ன கலர்னு சரியா தெரியல. அப்புறம் பார்த்தா சால்வேஷன் ஃபிளாகோட அந்த மூவர்னு அந்த பொடி, அது அவங்க இருக்கிற ஹைட்டை விட கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு அந்த ஹைட்ல மாறி அந்த பின்னாடி மட்டும் என்னால் பார்க்க முடியுது. சால்வேஷன் ஃபிளாகோட மேலே போறாங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், மேலே மேலே போயிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே சால்வேஷன் இன்டர்நேஷனல் பேண்ட், மியூசிக்கல் பேண்ட் அங்க இருந்து அவங்க பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மியூசிக்கை வச்சு ப்ளே பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்காங்க, கடவுளை ஆராதிச்சு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் அப்பா போய் அதில் அப்படியே போய் மறைஞ்சிடுறாங்க. நம்புறேன் அகில உலகம் எங்கும் உள்ள உத்தியோகஸ்தர்கள், கர்த்தருக்குள் மரித்திருக்கிற உத்தியோகஸ்தர்களுக்கு கூட அப்பா போய் சேர்ந்திருக்காங்கன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நாள் நம்ம அனைவரும் சந்திப்போம். இந்த லாக்டவுன் டைம்ல, கொரோனா டைம்ல இவ்வளவு பேர் நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்கள் எல்லாருடைய அன்பிற்கும் நன்றி. God bless. Thank you. சுந்தர் வந்து இவ்வளவு பேர் வருமானம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாரு.
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்முடைய கர்னல் பரமதாஸ் ஐயா செலுத்தி இருக்கிறார். ஒரு ஆபீசர் ஒருவர் இப்ப கடந்த சமீப காலங்களாக நடந்து கொண்டிருக்கிற மரணங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு ரட்சணிய சேனை உத்தியோகஸ்தன் ஒருவன் ஓய்வு பெற்று தன்னுடைய சொந்த கிராமத்துல வந்து செட்டில் ஆகிற விஷயமே ஒரு பெரிய விஷயம். ஹல்லேலூயா. அது தன் சொந்த ஜனத்தண்டையிலே வந்து அந்த ஜனத்தோட வாழுகிறதான விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமாங்க. அது நம்முடைய வாழ்க்கை எல்லாருமே இங்கே இது போல நம்முடைய ஐயாவை போலதான் நம்ம எல்லாரும் ஒரு நாள் போக போறோம். இது வந்து ஒரு மகிமையான ஒரு விஷயம். அவர் நம்ம விட்டு மரித்து போகிறதான ஒரு அது வந்து ஒரு மனுஷிகத்திலே அது பெரும் துக்கமாக இருந்தாலும் அது வந்து ரட்சணிய சேனையிலே அது வந்து ஒரு வீரமான ஒரு மகிமையான ஒரு காரியம். ஆகையினால சுந்தர் சொன்னதான நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தன்னுடைய தகப்பனாருடைய முடிவு என்ன என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிற விஷயமும் ரொம்ப பாராட்ட தகுந்தது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உத்தியோகஸ்தர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியங்களுக்கு பெரும் உதவியாக இட்ஸ் லைக் எ லூப்ரிகேட். எப்படி ஒரு வீலை வந்து கிரீஸ் வந்து அதை லூப்ரிகேட் பண்ணி ஓட விடுது, அது மாதிரிதான் நம்முடைய பிள்ளைகள். நமக்கு நம்முடைய வீல் நல்லா ஓடணும்னா நம்முடைய பிள்ளைகள் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஆகையினாலே சுந்தருக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது நாம் ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மேஜர் வேதமனு அவர்கள் வந்து வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்காக வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 முதல் கடைசி வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் கடைசி வரை. இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்து அழிவதோளாயும் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுமாக்கப்படுவோம். அழிவுலகாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவமையை தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுலகாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய சாவமையை தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவென்று அறிந்து நீங்கள் உறுதி பெற்றவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுவர்களாயும் இருப்பீர்களாக. தேவன் தாமே விசேஷமாய் இந்த வசனத்தை கொண்டு இந்த குடும்பத்தை ஆதல்படுத்துவாராக. ஆமென். இப்பொழுது நம்ம ஐயாவினுடைய அந்த சர்வீஸ் ரெக்கார்ட் டிஹெச்ல இருந்து நம்ம அதை பிரசன்ட் பண்ணுவாங்க. மேஜர் ஸ்டீஃபன், டெரிட்டோரியல் எவாஞ்சலிஸ்ட், நமக்காக அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டு இங்க பிரசன்ட் பண்ணுவாங்க. கவனிப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, மூத்த ஊழியக்காரர்களே, டிவிஷன் தலைவர்களே, ஊழியக்காரர்களே, எல்லாரையும் வாழ்த்துகின்றேன். பர்சனல் டிபார்ட்மெண்ட் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஐயா அவர்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டை நான் உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கின்றேன். திரு அருளப்பன் சுந்தரபாய் அம்மா அவருடைய இரண்டாவது மகன். அவர்களுக்கு 8 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகளும் 5 பெண் பிள்ளைகளும். இரண்டாவது மகன் லெப்டினன்ட் கர்னல் கே பரமதாசே அவர்கள் இந்த இளந்தேடி படைஸ்தலத்திலிருந்து கேப் சவுத் டிவிஷன் இருந்தவர்கள் ஊழியத்திற்கு வந்திருக்கின்றார்கள். 11/5/1954 ஆண்டு இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அவர்கள் பயிற்சி கல்லூரிக்கு சென்ற ஆண்டு 21/7/1971. அதிகாரம் பெற்ற ஆண்டு 18/5/1973. படை வீரர் செசன் நேம் பிளட் அண்ட் ஃபயர். அவர்களுக்கு 5/5/1976 ஆண்டு திருமணம் நடைபெற்றது. அவருடைய மனைவியின் பெயர் லெப்டினன்ட் கர்னல் எஸ் ரத்னம் அவர்கள். ரட்சணை சேனையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட பட்டங்கள்: ப்ரொமோஷன் ரேங்க் லெப்டினன்ட் பட்டம் 18/5/1973 ஆண்டும், கேப்டன் பட்டம் 1/3/1978 ஆண்டும், மேஜர் ரேங்க் 15/5/1993 ஆண்டும்,
லெப்டினன்ட் கர்னல் பட்டம் 1/11/2011 ஆண்டு அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய லாங் சர்வீஸ் ஆர்டர் தன்னுடைய 25வது ஆண்டு சர்வீஸ் 18/5/1992 ஆண்டு முடித்திருக்கின்றார்கள். 30வது ஆண்டு 18/5/2003, 35வது ஆண்டை 18/5/2008 ஆண்டும், 40வது ஆண்டை 18/5/2013 ஆண்டு முடித்திருந்தார்கள். அவருக்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் சுரேஷ் பரமருள், இரண்டாவது மகன் அர்னால்ட் எட்வின், மூன்றாவது மகன் சுந்தர் ரஞ்சித் சிங். அவர்கள் பெற்றுக்கொண்ட நியமனங்களை நான் வாசிக்கின்றேன். 18 மே 1973 ஆண்டு முதலாவது அருமனை மார்த்தான் டிவிஷனோட அருமனை சபையில் அவர்கள் முதலாக நியமனம் பெற்றார்கள். 1974 ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி ராதாபுர டிவிஷன் ஆமேடி படைஸ்தலம். 1975 ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி மாணிக்கம்புதூர் ராதாபுரம் டிவிஷன். 1976 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அரசர்குளம் ராதாபுரம் டிவிஷன். 1979 ஆண்டு 12ஆம் தேதி மே மாதம் விளச்சிவிளை தக்கலை டிவிஷன். 1980 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி கோத்தகிரி. 1982 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பாளையங்கோட்டை டிவிஷனிலே டிஒய்ஓ ஆகும். 1984 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாகாண தலைமையகத்திலே யூத் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ஆகவும், 1990 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மார்த்தாண்ட டிவிஷனிலே டிஒய்ஓ ஆகவும், 1994 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி ஹேதரன்பூத் மருத்துவமனையிலே அசிஸ்டன்ட் ஆகவும், 1996 ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி மாகாண தலைமையகத்திலே எடிட்டராகவும், 1998 ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி கேப் நார்த் டிவிஷனில் டிவிஷன் தளபதியாகவும், 2000 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி டிவிஷனல் கமாண்டர் கேப் சவுத் டிவிஷனிலும், 2003 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாகாண தலைமையகத்திலே ஃபீல்ட் செக்ரட்டரியாகவும், 2010 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாகாண தலைமையகத்திலே செக்ரட்டரி ஃபார் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகவும், 2013 ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி அழகிய பாண்டிபுரம் டிவிஷன் தளபதியாகவும் பணி செய்தார்கள். 2017 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி அவர்கள் இரட்சண சேனை ஊழிய வரிசையிலிருந்து பணி ஓய்வு பெற்றிருந்தார்கள். இறுதியாக 21/8/2021 ஆண்டு மகிமைக்குள் உயர்த்தப்பட்டார்கள். ஆமென். தேவன் நம் அனைவரை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியம். யாக்கோபு கூட இவ்வளவு காலம் வனாந்தரத்தில் அலைஞ்சது மாதிரி நமக்கு தெரியும், வேதம் சொல்லல. மோசே கூட 40 ஆண்டு காலங்கள் தான் வனாந்தரத்தில் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 44 வருஷ காலம் அவர்கள் நம்முடைய கனல் பொன்னையா சொல்லும் போது அங்கு சொன்னார்கள், சிறுபிள்ளைத்தனமான விஷயத்திலிருந்தே ஆரம்பிச்சு அந்த ஆபீசர்ஷிப்ல அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவம் அடைய 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 எவ்வளவு கஷ்டங்களை நாம் சந்திச்சு வருகிறோம். நாம் வேதத்திலிருந்து செய்தியை நாம் கேட்க போகிறோம். நமக்கு இந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக நம்முடைய HRD செக்ரட்டரி மேஜர் ஏனசபனேசர் அவர்கள் பேச போகிறார்கள். ஒரு பாடலினுடைய ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோம். யாக்கோபினை போல ஞான் அலைஞப்போல், சொந்த நாடு விட்டு ஞான் அலைஞப்போல். ஒரு அழகான ஒரு பாடல். யாக்கோபினை போல ஞான் அலைஞப்போல், நாடும் வீடும் விட்டு ஞான அலைஞப்போல். யாக்கோபினை போல ஞான அலைஞப்போல், நாடும் வீடும் விட்டு ஞான அலைஞப்போல். சொந்த நாட்டில் சேர்த்து கொள்வான் എന്നുറച്ച നാഥനെ, ഇത്രതോളം നേഗോവാസഹായിച്ചു.
சொந்த നാട്ടിൽ சேர்த்து കൊള്ളുവാൻ എന്തുറച്ചനാഥനെ ഇത്ര ദൂരം മേഘുവാ സഹായിച്ചു, ഇത്ര ദൂരം മേഘുവാ സഹായിച്ചു, ഇത്ര ദൂരം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്ര ദൂരം മേഘുവാ സഹായിച്ചു, ഇത്ര ദൂരം ദൈവം എന്നെ നടത്തി. ஒண்ணுமில்ல. எல்லா உத்தியோகஸ்தர்களும் பாடுங்க. எல்லாருமே நாம இதே அனுபவத்துல தான் இருந்து வந்தோம். எல்லாரும் ஒண்ணுமில்லாம எல்லாரும் போய் ஊழியத்திற்கு வந்தோம். கடைசியில மறுபடியும் கர்த்தர் நம்மை அவருடைய சொர்க்க ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு மகிமையான ஒரு விஷயம் இந்த விஷயம். ஆகையினாலே இப்பொழுது மேஜர் ஏர்னஸ்ட் எபனேசர். துக்கத்து சாரத்தில் இருக்கிறதான குடும்பத்திற்கு தேவன் ஆறுதலையும் சமாதானையும் கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக 2 வார்த்தைகளை அவரை குறித்து நான் சொல்லாமல் இருப்பேன். ஆனால் அது சரியாகாது. நான் ஊழியத்திற்கு வந்த நாட்களிலிருந்து என்னை எங்கு கண்டாலும் மாப்பிள்ளை என்று சொல்லுகிற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். அப்படி ஒரு பாசம் நிறைந்த ஒரு ஊழியக்காரர், அப்படி ஒரு பாசம் மிகுந்த ஒரு அத்தான். பரிசுத்த வேதாகமத்திலே 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். துக்கத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பாடத்தை கற்றுத்தருகிற பொழுது பவுல் சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் ஒருவர் தேற்றுங்கள். அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனை பிரீதிப்படுத்தும்படியாக அல்லது மனிதனுக்கு சொல்லும்படியாக ஒவ்வொரு காலங்களிலும் சொல்வதற்கேற்றதான வார்த்தைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலடியார் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதற்கு முன்பதாக 13வது வசனத்தின் தொடங்கி நான் பார்க்கிற பொழுது அவர்கள் ஒரு துக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆறுதல் அடையும்படியான வார்த்தை எங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இதுதான் மரணத்திலே துக்கத்திலே இருக்கிறவர்களை ஆற்றுவதற்காக, தேற்றுவதற்காக, அந்த பாரத்தில் இருந்தவர்கள் வெளியே வருவதற்காக பவுலடியார் நமக்கு கற்றுத்தந்த வார்த்தை. இந்த வார்த்தையை ஏற்கனவே இந்த குடும்பத்திலே அன்பு மகனுக்கு, 3வது மகனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பதாகவே இந்த குடும்பமானது தன்னை தேற்றிக் கொள்ள வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் தகப்பன் மரித்து போகவில்லை. அவர் இதற்கு முன்பதாக மரித்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவோடு கூட அவருக்கு முன்பதாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி போற்றுகிற அந்த கூட்டத்தின் மத்தியிலே போய் அவர் சேர்ந்திருக்கிற அந்த காட்சியை பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய உள்ளத்திலே இனி துக்கம் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைகளினாலே தேற்றுங்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் மறுபடியும் எழுந்திருப்பார், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்படி நாம் துக்கத்தோடு இருப்போம் என்று சொன்னால் நாம் மற்றவர்களைப் போல அறிவில்லாது இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் நாம் வேதம் கற்றவர்கள், இன்னைக்கு இங்கே நித்திரை செய்து கொண்டிருக்கிற அன்பு கேணலையா அவர்கள் 44 ஆண்டுகள் அநேகருக்கு சுவிசேஷம் சொன்னவர்கள், அவர்களோடு கூட இணைந்து அம்மாவும் சுவிசேஷம் சொன்னவர்கள், பெண்கள் மத்தியிலே பல ஆலோசனைகளை பெண்களுக்கு சொன்னவர்கள். இவர்கள் பிரயாணித்து வருகிற காலங்களிலே அன்பு பிள்ளைகளும் இவர்களோடு கூட பிரயாணித்து வந்தவர்கள். அவர்களும் இந்த ஊழியத்திலே, இளைஞர் ஊழியத்திலே பங்கு கொண்டவர்கள். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் மறுபடியுமாய் நிச்சயமாய் அவரை நாம் பார்ப்போம் என்று சொல்லுகிற வாக்கை என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் நிச்சயமாய் அவரை பார்ப்பேன்.
அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியரிலே வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலே இன்னொரு வார்த்தையும் தேற்றும்படியாக சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அழிவுள்ளதாக இது அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது அழியாத ஒரு பொக்கிஷம், அழியாத ஒரு விதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனோடு இருக்கிற பொழுது அவர்களை பலவிதமாக பெயர் சொல்லி அழைக்கிறோம். ஆனால் ஜீவன் போய்விட்டால் யாராய் இருந்தாலும் சரி, அது சரீரமாகி விடுகிறது, அது பாடி என்று சொல்லி விடுகிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, அது சரீரமும் அல்ல, பாடியும் அல்ல, அது ஒரு விதை. அது ஒரு விதை. அது விதை எப்படி பலன் கொடுக்கும் என்பதை ஒரு விவசாயியை நாம் போய் கேட்டால் சொல்லுவார்கள். அது பலன் கொடுக்கத்தக்கதாக அந்த விதையை எந்த அளவிற்கு அவர்கள் பக்குவப்படுத்தி அது நிலத்திலே விதைக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த அளவிற்கு இந்த விதையானது இந்த ஊழிய வரிசையிலே 44 ஆண்டுகள் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூமியிலே விதைக்கும்படியாக, அழிவுள்ளதாய் விதைத்து அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அது பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பக்குவப்படுத்தப்பட்ட இந்த விதையானது இன்னும் சில நிமிடங்களிலே, இன்னும் சில நேரங்களிலே அது பூமியிலே விதைக்கப்பட போகிறது. நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கே மறுபடியும் திரும்புகிறது என்று சொல்லி. நிச்சயமாக அது மண்ணுக்கு தான் திரும்ப போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதற்கு முன்பதாக 1 கொரிந்தியர் 15:26 புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அது செத்தால் ஒழிய மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது. ஆகவே மரணம், ஐயா அவர்கள் சொல்வதை போல, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற ஒரு வாசல், அது ஒரு வழி, அது நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழியாகத்தான் நிச்சயமாக நாம் அமர்ந்திருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் கடந்து போக போகிறோம் என்பதை ஒருபொழுது நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இன்றைக்கு நாம் விதைக்க போகிறோம் அழிவுள்ளதாய் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. அந்த அழியாமை எப்பொழுது வரும்? கடைசி எக்காலம் துணிக்கிற பொழுது அந்த அழியாமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், காண முடியும். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்படியானால் அன்பு கேணலம் அவர்களே, அன்பு சகோதரியே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அழியாமையை சுதந்திரிப்பதற்காக இதை நாம் அழிவுள்ளதாய் விதைக்க போகிறோம். நிச்சயமாய் கடைசி காலம் துணிக்கிற நாட்களிலே அவரை முகமுகமாய் காண்போம். இன்றைக்கு அன்பு மருமகன் கண்டதை போல, அந்த தரிசனத்தை போல, தேவனோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழிய வரிசையிலே இதற்கு முன்பதாய் இந்த பங்கை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் மத்தியிலே இருப்பதை நாம் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் நாம் மாம்சத்தில் இருப்பதனாலே இந்த மாம்சம் நம்மை பலவீனப்படுத்துகிறது, இந்த மாம்சம் நம்மை கண்ணீருக்குள்ளாய் மாற்றி விடுகிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதிலே வைத்து ஒருவரை ஒருவர் நாம் தேற்றி நிச்சயமாக அவரை காண்போம் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு கூட இந்த இடத்திலிருந்து நாம் கடந்து சென்று இதை நாம் விதைப்போம். கர்த்தர் நல்ல அறுவடையை காணும்படியாய், நல்ல மணியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாய் இரவண்டத்திலே வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவாராக. ஆமென். லெப்டினன்ட் கர்னல் சுந்தரம் ஐயாவை மெதுவாக இங்கே அழைத்து வாருங்கள். கடைசியாக அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூற அன்போடு கேட்கிறேன். அதற்கு முன்பு கடைசியாக சில வார்த்தைகளை நம்முடைய மேஜர் ஜெயசேகர் ஐயா அழகியபாண்டி டிவிஷனல் கமாண்டர் சொல்லி ஜெபத்துக்குள்ளாக நம்மை நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லெப்டினன்ட் கர்னல் பரமதாஸ் ஐயாவோடு கூட நீண்டகால உறவு உண்டு. ஊழியத்திலே அவர்களோடு கூட இணைந்து பணி செய்கின்ற பாக்கியத்தினை ஆண்டவர் ஆகிய தேவன் மாகாண தலைமையகத்தின் மூலமாக தந்தார். நம்முடைய மாகாணத்தின் சரித்திரத்தில் அவருடைய பெயர் எப்பொழுதும் இருக்கும். இரட்சணிய சேனையிலே நம்முடைய மாகாணத்தினுடைய கடைசி ஃபீல்ட் செக்ரட்டரி பரமதாஸ் ஐயா. இது என்றைக்குமே இரட்சணிய சேனை சரித்திரத்திலே இது இருக்கும், அதை மாற்றவே முடியாது. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தபடியினாலே கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். அந்த சமயத்தில் அவர்களோடு கூட இணைந்து நான் பணி செய்கின்ற பாக்கியத்தினை நான் பெற்றுக்கொண்டேன். குறிப்பாக நம்முடைய அழகியபாண்டிபுரம் டிவிஷனிலே அவர்கள் 2 முறை அவர்கள் டிவிஷன் தளபதியாக அவர்கள் கர்த்தருடைய பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள்.
ஒருமுறை மேஜராகவும் மறுமுறை லெப்டினன்ட் கர்னலாகவும் அவர்கள் பணி செய்தார்களாகவே எங்களுடைய டிவிஷன் சார்பாக ஒரு மாலையை அவர்களுக்கு நாங்கள் அணிவிக்கின்றோம். பிலேயாம் சொல்லுகிறார், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையிலே அருமையானது. சில ரெக்கார்ட் பிரேக் எல்லாம் நம்முடைய கனலையாவோடு கூட இருந்திருக்கிறது. 44 ஆண்டுகள் ரட்சினை சேனையிலே பணி செய்தார்கள் என்றால் அது போற்றத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த கனமான ஊழியம் மேலானது என்பதாக நினைத்து இறுதி வரையிலும் அவருடைய மகன் இந்த தம்பி சுந்தர் அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை சொன்னார்கள். இறுதி மட்டும் ரட்சினை சேனைக்காக ரட்சினை சேனை என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட இன்றைக்கு மூவர்ண கொடியின் மூலமாக இன்றைக்கு அவருடைய உடலை இந்த பூமிக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும்படியாக இருக்கின்றோம். இனி வேண்டவராய தேவன் அருமையான குடும்பத்திற்கு சமாதானத்தையும் ஆதரவையும் கொடுக்கட்டும். தேவன் நம்ம அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 348வது பாடலை நாம் யாவர் விழுந்தென்று பாடுவோம். தேவனே நான் சேரட்டோ சேலுவை சுமந்து நடப்பேனோ. உம்மையே நான் துதிப்பேன், என் துயர் கல்லை உம் வீடாக்குவேன், என் துன்பத்தாலுமே உம்மண்டை தேவனே நான் சேவேன். அருமையான பாடலை எழுதின இந்த பாடல்காரர் அருமையாக எழுதி சொல்கிறார், ஆண்டவரிடத்திலே சேருகிறது என்பதான். இன்றைக்கு நாம் இந்த இடத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஐயாவுடைய உடலின் அருகாமையிலே சுற்றி நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே செல்லும்படியாக இருக்கிறோம். அதற்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். சுந்தரம் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 1972ஆம் ஆண்டு பயிற்சிக்குழுவில் முதல் தடவையாக ஒரு அசிஸ்டண்டாக நான் நியமிக்கப்பட்டதான வேளையிலே கிடைத்த பரமதாஸ் செகண்ட் இயராக எங்களுடைய கையிலே அவர்கள் பயிற்சிக்கப்பட்டார்கள். சார் மூலமாக அவர்கள் கமிஷன் பெற்று ஆண்டோடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அதனாலே ஒரு முழு பெரிய பங்கு எங்களுக்கு உண்டு. அவருடையதான ஒரு வருடம் எங்களுடைய கையிலே பிடித்தவர்கள் நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு கிடத்தாக இருந்து ஆண்டோடைய பணியை செய்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்.
அவர் மட்டுமல்ல பாளையங்கோட்டை டிஓவாக இருந்த வேளையில் என்னுடைய கையில் ஒரு 6 மாதம் ஒரு டிவைஸாக இருந்தார். நம்முடைய இரட்சணை சேனையின் சரித்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வில்லியம் பூத் மகிமைக்கு உயர்த்தப்பட்டார். 20ஆம் தேதி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அது ஏதோ ஒரு சில நாட்கள் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த நாட்களிலே வில்லியம் பூத்தோடு கூட அவர்கள் இணைந்து மகிமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது தேவனுடைய பிரதான ஆசீர்வாதம். ஜெபம் செய்வோம். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த எங்கள் நல்ல பிதாவே, கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுதவர்கள் இது முதற்கொண்டு எல்லா பிரயாசங்களில் அவர்கள் இழைப்பார்வார்கள். நித்தம் என்னுடைய ராஜ்யத்தில் கடவுளோடு கூட அவர்கள் செய்ப்பார்கள். ஏதோ பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருமையாகவும் அழகாகவும் இருக்கிறது. விதமான வார்த்தைகளால் ஒருவர் ஆட்டுங்கள் தேட்டுங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் சிந்தித்தோம். ஆண்டவரே, மகிமைகள் உயர்த்தப்படுதான எங்கள் அன்பு சகோதரர் கேர்னல் ஏ பரமதாஸ் அவர்களுக்காக, அவருடைய நல்ல சேவைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. 44 ஆண்டுகள் கர்த்தாவின் இரட்சணை சேனையின் யுத்த களத்தில் ஆண்டவர் அவர்கள் போராடி செய்த ஊழியங்கள், ஆண்டவரே, நடந்த பாதைகள் லகுவான பாதைகள் அல்ல ஆண்டவரே. எவ்வளவோ கல்லுகள், முள்ளுகள், முரடுகள் பாதைகள், எவ்வளவோ கடினமான பாதைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், இவை எல்லாவற்றிலும் சுவாமி வெற்றி நடை போட்டு கடவுளுடைய பலத்தினால் ஆண்டவரே தன்னுடைய ஊழியத்தை 44 ஆண்டு காலங்கள் செய்து நிறைவேற்ற ஆண்டவராகிய நீர் அவருடைய மகனுக்கு நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதே சபையில இருந்து கர்த்தாவே எழும்பிய ஏராளமான உத்தியோகங்களில் அவரும் ஒரு நல்ல ஒரு உத்தியோகனாக ஆண்டவர் இரட்சணிலே ஆண்டவரை முன்னேறி வரும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேர்னல் ஏ பரமதாஸ் அவர்கள் செய்த எல்லா நல்ல சேவைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அதன் மூலமாய் தம்முடைய மகனை தம்முடைய பரம ராஜ்யத்திற்கு அழைத்துக் கொண்டீர். அதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, துக்கத்திற்குதான அருமையான கேர்னல் ரத்னம் மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே எங்களுடைய கையிலே ஆண்டவரை பயந்துதான அருமையான ஒரு கிடைத்து ஆண்டவரே. ஆகவே அவர்களும் ஆண்டவரே உடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக அழைப்பிலே ஒற்றுமையாக இருந்து கர்த்தாவே பணிகளை செய்து நிறைவேற்றி கொடுக்க ஆண்டவரே கேர்னல் ரத்னமாவையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களே நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தம்மை நோக்கி வேண்டுகிறோம் கர்த்தாவே. அதற்கு அருமையாக கொடுக்கப்பட்டதான அன்பு பிள்ளைகளுக்காக, மக்கள் மருமக்கமார்கள் பேரப்பிள்ளைகள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். நாங்கள் இங்கே கேள்விப்பட்டது போல கர்த்தாவே, அவர் இந்த உலகத்தில் ஆண்டவரை தந்தீர், நீ எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. இந்த பூமிக்கு அவரை நாங்கள் ஆண்டவர் விதைக்க போகிறோம் ஆண்டவரை. ஒரு நாள் நிச்சயமாய் அது எழும்பி பலம் கொடுக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதை நம்புகிறோம் கர்த்தாவே. நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்க தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும் சுவாமியுடைய இந்த இறுதி இந்த அடக்க ஆராதனையிலே, இந்த ஒப்பு கொடுக்கும் ஆராதனையிலே வந்திருக்கதான அருமையான உத்தியோகஸ்தர்கள், ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் மற்றும் ஆக்டிவ் ஆபீசர்ஸ் ஆண்டவரே, மாகாண முக்கியத்துவத்தில் வந்திருக்கதான எல்லா உத்தியோகஸ்தர்கள் சுவாமி, டிவிஷன் கமாண்டர்ஸ் மற்றும் ஆண்டவரே ஒவ்வொரு உதவியாளர்கள், இக்கிராமத்திலுள்ள மக்கள் மற்றும் ஆண்டவரே வந்திருக்கிற அனைத்து மக்கள், எல்லா மக்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை பற்றி மிகவும் சிலாகித்து நல்ல வார்த்தைகளை பேசி ஆண்டவரே அவர்களை மரியாதை கனப்படுத்தான உத்தியோகர்களுக்காக ஆண்டவரே பாடலை பாடி அவர்களை கடைசியா குட் பை சொல்லி பாடலை பாடின அந்த அருமையான மக்கள் பிள்ளைகள் ஊழியர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் மீது பாரத்தோடு நடத்தியதான எங்களுடைய நாகர்கோவில் டிவிஷன் கமாண்டர் அவர்களுக்காகவும் அவருடைய பணிகளுக்காகவும் ஆண்டவரே இறுதி ஆறுதல் வார்த்தைகளை சொன்னதான மேஜர் ஏனஸ்டேபனேசர் குடும்பங்களுக்காக ஜெபித்த எல்லா மக்களுக்காக வந்திருக்கிற எல்லா மக்களுடைய கிருபை தங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆழமான உயிர்த்தலின் நம்பிக்கை ஒரு நாள் எங்கள்
ஆண்டவரை பார்ப்போம், சந்திப்போம் என்ற நம்பிக்கையை, உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதின் பற்றியும் சொன்னதான ஆண்டவரை காணலே பரமதாஸ் இந்த ஆண்டவரை தம்முடைய ராஜ்யத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடையதான எல்லா சேவைகளையும், பிரசங்கங்களையும், பாடல்களையும், கருத்துகளையும், ஆண்டவரை கவிதைகளையும், பாடல்களையும் மற்றும் செய்திகளெல்லாம் ஆண்டவரே அநேகருடைய உள்ளத்திலே ஆண்டவர் இன்னும் அது ஆண்டவர் துணித்துக் கொண்டு பயன் கொடுக்கும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள். ஒப்புக் கொடுத்தீங்க. ஆராதனை கிருபை இருக்கட்டும். நடத்துகிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. பிரத்யேகமாய் கர்னல் ரத்னம் அவர்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீரே உலகம் கொடுக்காத பெரிய சமாதானத்தை ஆண்டவரை அருமை மகளுக்கும் குடும்பத்திற்கு கொடுத்தவர்களை ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆசீர்வாத ஜெபம் சொல்வதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் நம்முடைய கரங்களை நாம் சல்யூட் செய்து நாம் பாடுகிறதான பாடல், யுத்தம் முடிந்த பின் நித்தமும் வாழுவோம் கர்த்தன் இயேசுவின் பலத்தால் நித்தியானந்தத்திலே சலாம் தோழர் சலாம். எல்லாரும் சலாம் செய்வோம். சலாம் தோழர் சலாம், சலாம் போரேன் சலாம், சலாம் தோழர் சலாம், சலாம் போரேன் சலாம், சந்திப்பீரோ மோட்சத்திலே சலாம் சலாம் சலாம், சந்திப்பீரோ மோட்சத்திலே சலாம் சலாம் சலாம். யுத்தம் முடிந்த பின் நித்தமும் வாழுவோம், யுத்தம் முடிந்த பின் நித்தமும் வாழு கர்த்தன் இயேசுவின் பலத்தால், கர்த்தன் இயேசுவின் பலத்தால் நித்யானந்தத்திலே, கர்த்தன் இயேசுவின் பலத்தால் நித்யானந்தத்திலே சலாம் தோழர் சலாம், சலாம் போரேன் சலாம், சலாம் தோழர் சலாம், சலாம் போரேன் சலாம், சந்திப்பீரோ மோட்சத்தில் சலாம் சலாம் சலாம், சந்திப்பீரோ மோட்சத்திலே சலாம் சலாம் சலாம். இப்போதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இன்று நம்மை விட்டு பிரிந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற லெப்டினன்ட் கர்னல் பரமதாஸ் ஐயாவினுடைய குடும்பத்தின் சகல அங்கத்தினர்களோடும் அவருடைய ஆத்மாவோடும் தரித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. லெப்டினன்ட் கர்னல் ஏ. பரமதாஸ் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலங்கள்
ரட்சணிய சேனையிலே அவர்கள் ஊழியங்களை செய்து ரட்சணிய சேனையின் பல்வேறு பொறுப்புகளிலும் பல்வேறு பட்டங்களிலும் பல்வேறு பதவிகளிலும் இருந்து அவர்கள் ஆண்டவர் அவரை பயன்படுத்தியிருக்கிறார். ஆகையினாலே இன்று அவருடைய சரீரத்திற்கு முன்பதாக நாம் அனைவரும் அவருடைய குடும்பத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். இப்பொழுதும் இந்த ஒப்புவித்தலின் ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இது ஒரு கடைசி நிமிடம். நம்முடைய வாழ்க்கையிலே அனைவரும் சிந்திக்க வேண்டியதான ஒரு சமயம் இந்த சமயம். ஆகையினாலே அதற்காக நாம் கடவுளுடைய சமூகத்தை இப்பொழுதும் இந்த சமயத்தை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த கல்லறையை, இந்த சரீரத்தை சுற்றி இருக்கிறதான நாம் இனி நாம் அவருடைய முகத்தை காண்பதில்லை இந்த பூமியிலே. ஆனால் அவருடைய முகத்தை நாம் காண்போம் தேவனுடைய சமூகத்திலே. நாம் மேஜர் மோட்சக்கண்ணையா அவர்கள் அவருடைய ஆத்மாவுக்காக இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து கடைசியாக அவர்கள் ஜெபிப்பார்கள். அது வரைக்கும் நாம் யாவரும் பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நித்திய பிதாவாகிய நமது ஆண்டவர், நமது சகோதரர் லெப்டினன்ட் கர்னல் ஏ பரமதாஸ் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற பரம வீட்டிற்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறபடியால் நாம் இப்போது அவருடைய சரீரத்தை இக்கல்லறையில் மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் தூசிக்கு தூசியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். இப்பொழுது மேஜர் மோட்சக்கண்ணையா அவர்கள் நமக்காக அவருடைய ஆத்மாவுக்காக சரீரத்திற்காக ஜெபிப்பார். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவராய் உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்காரர்கள் ஆண்டவரே, பிள்ளைகள், உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் யாவரும் அன்பின் ஆண்டவராய் இந்த வேளையிலே கல்லறைக்கு ஒன்றாக கொண்டு நோக்கி நாங்கள் கொண்டாடுகிறோம். சுவாமி, அவர்களை நல்லடக்கம் பண்ணும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நல்ல கருத்தை கொடுக்கிறே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சுவாமி, அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததான ஆண்டவரே காலங்களிலே ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களிலே தன்னுடைய சமயத்தை அதிகம் செலவு செய்யாதபடி ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதையும் அவர்கள் ஆண்டவரே சோதனைகளுக்காகவே செலவு செய்தபடியினாலே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அவருடைய நல்ல ஜீவியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். மண்ணினால் உண்டு பண்ணப்பட்டவருடைய சரீரம் ஆண்டவரே இந்த மண்ணிற்கு திரும்பும் என்பது போல அவருடைய சரீரமானது நாங்கள் ஆண்டவரை கேள்விப்பட்டது போல இந்த இடத்துல நினைக்கப்படுகிறது கர்த்தாவே. இந்த தினத்திலே நாங்கள் அடக்கப்படுகிறோம் கர்த்தாவே. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் நிச்சயமாக விருத்துவின் காலையிலே அவர்களை காண்போம் என்ற நிச்சயத்தோடு கூட அவரை நாங்கள் நல்லடக்கம் செய்கிறோம். சுவாமி, ஆறுதலின் தேவன் ஆறுதலின் சமாதானத்தை கொடுக்கிறோம். வீட்டின் காலையிலே நாங்களும் அவரை காண்போம் என்றுதான் நிச்சயத்தோடு கூட எடுத்து தரப்போம். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலும் நம்பிக்கையும் சமாதானமும் லெப்டினன்ட் கர்னல் பரமதாஸ் ஐயாவுடைய குடும்பத்தோடு, விசேஷமாக லெப்டினன்ட் கர்னல் ரத்தினம்மாவோடும் அவர்களுடைய பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் தூரத்திலும் சமீபத்திலுமாய் இருக்கிறதான அவர்களுடைய சகல குடும்பத்தின் அங்கத்தினர்களோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.